உம்மத்துங்கிற ஒரே காரணம் தானே? இல்லை ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய வணக்க வழிபாடெலாம் செஞ்சுட்டோம். அதனாலயா? ஏன்னா 60-70 வருஷம் வாழ்கிறோம், நம்ம செய்கிற வணக்கம்லாம் கம்மி. முன்னுண்டான சமுதாயத்திலலாம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 600 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 500 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க வணக்க வழிபாட்டுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே. ஆனால் நம்ம தான் சிறந்த சமுதாயம். இந்த சிறப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு மூலமாக தானே. எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் என்பதால் நான் மற்ற உம்மத்தினரை போல் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணவியர் என்பதால் அவர்கள் மற்ற பெண்களை போல் இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மற்றவங்க மாதிரி இருக்க முடியும்? அவங்க கூட தொடர்பு வச்சவங்களே மற்ற மாதிரி இல்லையே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மற்றவங்க மாதிரி இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்க வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிய வேணுமோ அப்படி புரிவோம். அதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோன்னு சொல்றதுனாலேயே நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இல்லை குர்ஆன்ங்கிறாங்களே, ஹதீஸுங்கிறாங்களே, சொல்றாங்க. குர்ஆன் பிறகு ஹதீஸும் எப்படி நடக்கிறாங்க? இது போலி விளம்பரம். சில பேர் விளம்பரம் பண்ணுவாங்க, மக்கள் அதை கண்டு ஏமாந்து போயிடுவாங்க. ஃபைனான்சியலும் சரி, மற்ற விஷயத்துல எல்லாம் சரி. அதே போல தான் தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் வந்துச்சு, பீடி விளம்பரம். இந்த பீடியை குடிங்க, உங்கள் வீட்டுக்கு திருடனே வரமாட்டான். இந்த பீடியை குடிங்க, உங்களுக்கு முதுமையே வராது, கிழவனாலும் மாற மாட்டேங்காண்டு. என்னடான்னு கடைசியில் பார்த்தா திருடனே வரமாட்டான். என்ன பீடி குடித்தவன்லாம் காச நோயால் பாதிக்கப்பட்டு இருமிக்கிட்டே இருப்பான். வீட்டில் இருமிக்கிட்டே இருந்தால் திருடன் வருவானா? வரமாட்டான். அதான் திருடன் வரமாட்டான், முதுமையே வராது. இவன் இளைஞனாக இருக்கும்போதே மோத்தா போயிடுவான், அப்போ முதுமை வரும். இப்படித்தான் போலி விளம்பரங்கள். குர்ஆனையும் ஹதீஸ் பின்பற்றோன்னு சொல்லிட்டு போலி விளம்பரங்கள் செய்கிறார்கள். இதை கண்டு யாரும் ஏமாந்து விடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்களுக்கும் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தமே கிடையாங்கிற புரிஞ்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இந்த சஹாபா பெருமக்கள் இன்னும் எப்படி மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க தெரியுமா? முதலாக ஒரு பேரீச்ச மரம் பழம் காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க. முதல் பழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சடங்குகள் இருக்குது. தேங்காய் முதல் முறையாக தென்னை மரத்துலேருந்து காய்ச்சிட்டாக்கா அந்த ஊரில் உள்ள ஹஸரத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. என்ன பெரியவங்களாம் இப்படி செய்கிறாங்களே பார்த்தாக்கா ஹதீஸில் இருக்குது. சஹாபா பெருமக்கள் அப்படி செஞ்சாங்க. முதலாக கனி வரும்போது அதை ஸல்லல்லாஹு தர்பார் கொண்டு போய் கொடுக்கறது. ஸல்லல்லாஹு வாங்குவாங்க, துவா செய்வாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஃபேக்ட்ரி தொடங்குகிறோம், அது போல் கடை தொடங்குகிறோம். ஹஸரத்துமார்கள் அழைச்சி வச்சு துவா ஓத சொன்னோம்ல, சுன்னத்துங்க. ஏன் அந்த சஹாபா பெருமக்கள் முதலாக கனி காய்க்கிறது, அதுக்கு நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஸல்லல்லாஹு துவா செய்கிறாங்க. பரக்கத்து கொடுப்பாயாக இறைவனேண்டு துவா செஞ்சுட்டு அந்த சபையில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாமே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே என்று விளங்கி வைத்தவர்கள் தான் அந்த சஹாபா பெருமக்கள். அப்போ சுன்னத் ஜமாத்திலலாம் வந்த வழியில் தானே போகணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோமே. இதே போல் பாருங்கள், இந்த வஹாபியெல்லாம் என்ன சொல்கிறது, அது இல்லை இது இல்லைன்றாங்களா. கடைசியில் யார் சொல்லலாம் சொல்லாதீங்க, அது எல்லாம் சிறுக்கு, எதுக்கெடுத்தாலும் சிறுக்குன்னு சொன்ன மாதிரி. யாரும் சொல்லக்கூடாது, யாமுதீன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வஹாபியெல்லாம் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபி அவர்களே சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று தான் பள்ளிவாசலை உட்காந்து ஓதிவிட்டு வெளியே வந்தோடனே நபியை கூப்பிடாத சிறுக்கு. நீதானப்பா பள்ளிவாசலை வந்து தொழுகையில் உட்காந்து நபின்னு கூப்பிட்டே சலாம் சொன்னால் வெளியே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ தொழுகையிலே கூப்பிட்டால் சிறுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா அந்த வஹாபியல்? தொழுகைக்கு வெளியிலே கூப்பிட்டா தான் சிறுக்கு அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அழைக்கிறோமே, அது எதுக்கெடுத்தாலும் ஆயத்து ஓதுன மாதிரி இதுக்கு ஆயத்து ஓதுவாங்க. ஒமன் அல்லல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறாங்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்? அர்த்தமே தெரியல. அழைக்கிறார்கள் அர்த்தம் வைக்கலாமா? அழைக்கிறார்கள் அர்த்தம் வச்சாக்கா நான் கூப்பிட முடியுமா? நான் என் பேச்சோட ஆரம்பத்திலே கூட உலமா பெருமக்களே, அன்பர்களே, சோதரர்களையும் கூப்பிட்டேன். நீங்கள்லாம் அல்லாவே கிடையாது, ஆனால் கூப்பிட்டேனா இல்லையா? அல்லாதவர்கள் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நான் கூப்பிட்டுருக்க கூடாது. இந்த வஹாபியலும் முன்னுக்கு பின் முரணா செய்வாங்கிறது இது ஒரு உதாரணம். அவங்க கூட்டத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, அன்பு சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, அல்லாதவர்கள் கூப்பிடாதீங்க அப்படிம்பாங்க. இவர் தான் கூப்பிட்டாரு, அல்லாதது இஸ்லாமியர்களேன்னு கூப்பிட்டுட்டாரு, அல்லாதவங்களுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கூப்பிட்டது என்ன ஆகி போச்சு? வணங்குறவங்க யாரும் கூப்பிடாமல் இருக்க முடியுமா? வாப்பா கூப்பிடாமல் இருக்க முடியுமா? உமா கூப்பிடாமல் இருக்க முடியுமா? நண்பனை கூப்பிடாமல் இருக்க முடியுமா? எப்படி வாழ முடியும்? யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பள்ளியாசல பாங்கே சொல்ல முடியாது. ஐயா அலசலாண்டா துளை பக்கம் விரைந்து வார்கள், மக்களை தான் கூப்பிடுறோம். பள்ளிவாசல் அல்லாவுக்குரியது, அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்காதீர்கள், அப்போ எப்படி வாங்க சொல்கிறது?
அந்த வஹாபிகளும் பாங்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மகிட்ட சொல்கிறது பள்ளியாசம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் அல்லாத அழைக்கக்கூடாது. அப்போ நம்ம சொல்லிவிட்டு ஹய்யா அலஸ் ஸலாஹ் மக்களே தொழில் பக்கம் வாருங்கள்ட்டு அந்த பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், வஹாபிகளை பாங்கு சொல்லி பாட்டுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் பள்ளியாசல்ல அல்லாத யாரும் அழைக்காதீங்கன்னு. பாங்கு சொல்லி மக்களையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்களையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? அதான் அப்படின்னு சொன்னால் வணங்குது அல்லாதை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் வழிகேடு. அதான் ஒரு மொழியினுடைய வார்த்தையின் பொருள் தெரிந்திருக்க வேண்டும், இல்லைன்னா சிக்கல் தான் வரும். ஒரு கணவர் மனைவிட்டு சொன்னார் பாயசம் செஞ்சுதாமா அப்படின்ட்டு. அந்த அம்மாவும் போயிருச்சு அடுப்பாங்கரைக்கு. திடீர்னு ஏலம் விடுற சத்தம் கேட்குது. 1 தரம் 2 தரம் 3 தரம். என்ன பாயசம் ஞானம் செய்ய சொன்னோம். அந்த அம்மா ஏன் ஏலம் விட்டுக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த அம்மா கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி, அதான் புஸ்தகம். அதில் ஒரு பக்கத்தில் பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்து இந்த அம்மா பாயசம் தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில் போட்டுருந்துச்சுங்க குறிப்பு அப்படின்னு சொல்லி, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் இருக்குது. இந்த அம்மா 1 தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டே கிடக்கு. ஏலம்டா ஏலக்காய். இப்படிதான் ஒரு மொழியை விளங்காவிட்டால் இந்த சிக்கல்லாம் வரும். அந்த மாதிரி தான் இவங்களும் குர்ஆனையும் ஹதீஸும் அரபு மொழி இருக்குது, அந்த ஞானம் இல்லை. அதனால தானே களியக்காவேல விவாதத்தில் சகீரத்துங்கிற வார்த்தைக்கு பெரிய பொம்பளைன்னு அர்த்தம் வச்சாங்களாங்க. உலகத்திலேயே இந்த வகையில் சிலோனில் இருக்கக்கூடிய வஹாபிகள் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். தமிழகத்து வஹாபிகள் தான் இப்படி அர்த்தம் வச்சாங்க. உலகத்திலே இப்படி யாரும் அர்த்தம் வைக்க கிடையாது. சகீரத்துங்கிறது வார்த்தைக்கு பெரிய பொம்பளைன்னு உலகத்தில் யாருமே அர்த்தம் வைக்கல, தமிழகத்து இந்த வஹாபிகளை தவிர. ஏன்னா அரபி மொழி ஞானம் இல்லாததால் தான் இப்படிப்பட்ட விவகாரமெல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் நினைவிலே வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டான், குல் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் சொன்னதை தானங்க நாங்கள் சொல்கிறோம். இவர் விளக்கம் கொடுக்கறது அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போல மனிதனேண்டு. அல்லாஹ் சொன்னதை தானே சொன்னோம். ஏன் பாதி கிணறு தாண்டுறீங்க? ஏன் நுனிப்புள் மேய்றீங்க? தாண்டா ஒழுங்காக தாண்டானு, இல்லைன்னு சும்மா இருக்கணும். அறகுறையாக செய்யக்கூடாது, அது ஆபத்து இருக்குது. ஒரு ஆள் சலூன் கடைக்கு போய் இன்னைக்கு பாதி முடியை வெட்டி கொடுப்பா, மீதி பாதி நான் நாளைக்கு வந்து வெட்டிக்கிறாங்கிறான். யாரா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? இன்னைக்கு முழுமையாக தான் செய்யணும். வீடு கட்டினா கூட அறகுறையாக இருக்கிற வீட்டில் போய் குடி போயிடுறோமா? முழுமையாக பூர்த்தி பண்ணி தான் அவன் குடி போகிறோம். கிணறு தாண்டாலும் அப்படி தான் தாண்டாலும் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். பாதி கிணறு தாண்டது. இன்னமா ஆனால் பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைன்னு நல்லா சொன்னானே, ஒரு செக் வைக்கிறான் அங்கே, யூஹா இலைய. அதையும் மறந்தீங்க. எனக்கு வகி வருகிறது. யாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு எனக்கு வகி வருது சொல்லட்டும், செல்லதாசன மாதிரி தான் சொல்லட்டும். எனக்கு வகி வருகிறது. அங்கே இறைவன் வித்தியாசத்தை காட்டிட்டான். சரி, யாரை பார்த்து சொன்னான்? செல்லதாசன் அவங்கள பார்த்து சொன்னா, நீங்கள் சொல்லுங்கன்ட்டு அவங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சங்க. மக்களை பார்த்தா சொன்னா, மக்களே நீங்கள்லாம் சொல்லுங்க. செல்லதாசன் அவங்க பார்த்து அவங்க உங்களை பார்த்து தான் நம்மளை பார்த்தா சொன்னா, நமக்கு போட்ட கட்டளையாது புல். செல்லதாசன் அவங்கள பார்த்து சொன்னது, அவங்க சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நாம் எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் சொன்னனால நாங்கள் சொல்கிறோம். அல்ல இவங்களை பார்த்தா சொல்ல சொன்னான் இறைவன். இப்போ எப்படியெல்லாம் இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸ் ஞானம் இல்லைங்கிறதுனால அவர்களை எந்த அளவிற்கு இவர்கள் வழிகேடான பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று இறைவன் குர்ஆன் சொல்லித் தர்றானே, அதெல்லாம் எங்கே போய்விட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றணும் சொல்லித் தர்றானே இறைவன், அதெல்லாம் எங்கே போய்விட்டது? இந்த தராவி தொழுவு கூட நான் கேள்விப்பட்டேன். சில பேர் மதவை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கிறது, தராவி தொழுகை இல்லைங்கிறது, 8 ரக்காத் தொழுகிறாங்களாம். என்ன ஹதீஸ் இவங்க புரியுறாங்க? 8 ரக்காத் தொழுதாங்கிறது இவங்க ஹதீஸ் கண்டு தர முடியுமா? இவங்க 8 ரக்காத்து கொண்டு வர்ற ஹதீஸில் 11 ரக்காத்து விஷயம் தான் இருக்குது. 8 ரக்காத்து தனியாக ஒரு ஆதாரமாக வச்சுருக்காங்க இவங்கெல்லாம். 11 ரக்காத்து உள்ள ஹதீஸ் எடுத்துக்கிட்டு வந்து 8 ரக்காத்து தொழுவதுக்கு ஆதாரமா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு தொழுகை ரமலானில் எப்படி இருந்ததுண்டு கேட்கப்பட்டது. வித்ரு தொழுகையை பற்றி, வித்ரு தொழுகை பற்றி கேட்கப்பட்டது அப்படிங்கிறத இதே ஹதீஸு முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பார்க்கல, ரமலானில் தானே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, 11 ரக்காத் தொழுதாங்க, கூட்டலை குறைக்கலை. ஃபஸ்ட்டு 4 ரக்காத்து, அப்புறம் 4 ரக்காத்து, அப்புறம் 3 ரக்காத்து, 11 ரக்காத்தில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் 8 ரக்காத்து ஆதாரம் எடுக்கிறீங்க. இது வித்ரு தொழுகை பற்றிங்கிறது முஸ்லீமில் இருக்குது. ஏன் முஸ்லீமில் கேள்வி எப்படி தெரியுமா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது, அவர்களுடைய வித்ரு தொழுகை எப்படி இருந்தது, இதுதான் கேள்வியே. முஸ்லீமில் தெளிவாகவே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் குர்ஆனாக இருந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகை ரமலானிலே 11 ரக்காத்தாக இருந்தது.
11 ரக்காத்தா இருந்தது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதைத்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமதானிலும் சரி, ரமதான் அல்லா காலத்திலும் சரி, கூட்டல குறைக்கல. 11 ரக்காத்தா என்ன வித்ரு தொழுகை. தராவிங்கிற ரமதான்ல மட்டும்தான் இருக்குது, மற்ற நாளில் தராவி கிடையாது. அவங்க சொல்றாங்க ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும். அப்படிங்கும் பொழுது இது தராவிக அல்ல, வித்திரு தான். அதனால தான் ஷாஃபி மதஹ்பில் கூட உங்களுக்கு சட்டம் தெரியும், வித்திரில் குறைஞ்சதாக 3 ரக்காத் தொழுகிறோம்ல, அதிகமான ரக்காத்து ஒரு ஆள் தொழ நினைச்சார், வித்திரில் நிறைய ரக்காத்து, அது 11 ரக்காத்து ஷாஃபி மதஹ்பில். ஒரு ஆள் வித்திரு தொழுகை நான் நிறைய தொழு நினைக்கிறாரு, எத்தனை ரக்காத்து வரை தொழுவலாம்? 11 ரக்காத்து வரைக்கும் தொழுவலாம். குறைஞ்சதாக 3 ரக்காத்து